Hi all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து contemporary Indian education. So இது இருக்குல அந்த பேப்பர் வந்து sem 1ல இருக்கு. So அதுல வந்து ஒரு டாபிக் யூனிட் 1ல வர ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஸ்கூல் சிஸ்டம். So இந்த யூனிட்ல வர லாஸ்ட் டாபிக் இதுதான். So நான் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து the distance educationலயே வர correspondence course பத்தி பார்த்திருந்தோம். So இது வந்து open school system. ஸோ ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் அந்த கான்செப்ட் அப்படின்னா என்ன, ஸோ அதில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம். ஸோ பேர்ல இருந்து என்ன சொல்லலாம், ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம். ஸோ இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆர் அட் த ஏஜ் ஆஃப் 16. ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஆனால் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனி இண்டிவிஜுவல் ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ எனி இண்டிவிஜுவல் above the age of 16 knowing to read and write. ஸோ இதில் வந்து இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் எல்லா இண்டிவிஜுவலும். ஸோ இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். அதுதான் ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம். ஸோ இது ஃபார்மல் ஸ்கூல் மாதிரி இல்லை. அண்ட் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஒரு காலேஜ் மற்ற ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே வேணாலும் எடுத்தாலும் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணோன்னா சில காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டத்தில். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி எஜுகேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட் ஃப்ரம் த செகண்டரி, கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம் இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் மூலமாக. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸை உங்கள் சப்ஜெக்ட்ஸில் வர டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது தவிர இந்த பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸில் கரிக்குலர், ப்ராக்டிக்கல். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்சி பாட்னி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் வரும் இல்லையா. ஸோ இல்லை ஜுவாலஜி எடுத்தாலும் நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கும் ப்ராக்டிக்கல்ஸ் வந்து சொல்லித்தரதுக்காக தான் இந்த பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. அது தவிர நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஆடியோ வீடியோ கேசட்ஸ் மூலமாகவும் ரேடியோ அண்ட் டிவி மூலமாகவும் கூட சொல்லித்தராங்க. ஸோ அது தவிர லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் அப்படின்றது இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம்னால் அமைக்கப்பட்டது தான். ஸோ அது நிறைய இடத்துல நிறைய பிளேசஸில் வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் போய் அதை சென்றடையணும் இல்லையா. ஸோ அதனால இந்த லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த லேர்னிங்காக தான் இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டமாக அந்த லேர்னிங் சொல்லித்தரதுக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாவல் ஐடியா, ஒரு புது ஐடியா இன் லைஃப் லாங் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் படிக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் மூலமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இது நிறைய செல்ஃப் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்ணுது இல்லையா. ஸோ நீங்களாக படிக்கிற ஒரு தன்மையை உங்களுக்குள்ளே உருவாக்குது. ஸோ யாரும் உங்களுக்கு சொல்லித்தராமல் யூ செல்ஃப் லேர்ன் இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஒரு வாய்ப்பு. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் இன் சைல்ட்ஹுட். ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது என்னால் படிக்க முடியல, எனக்கு இப்போ 16 இயர்ஸ் மேலே ஆகுது, பட் நான் இப்போ ஒரு செகண்டரி எஜுகேஷனோ என்னமோ படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எப்படி வந்துச்சு இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இங்கிலாண்ட்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி அவங்க தான் இந்த ஃபோர் ரன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்றத ஃபஸ்ட்டு பண்ணது. ஸோ அங்கேருந்து வந்தது தான் நம்ம நாட்டில் இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்றது. ஸோ இங்கிலாண்ட்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்றது தான் ஃபோர் ரன்னர். ஸோ ஃபார் ஸ்டார்டிங் ஓப்பன் யூனிவர்சிட்டி இன் இந்தியா.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா the Directorate of NCERT, ஸோ he formed a committee. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் இது இல்லை, இந்த மாதிரி கல்வி முறை இல்லை. இந்த டைரக்டர் இருப்பாங்கள்ல என்சிஆர்டியோட டைரக்டர் வந்து அவர் தான் ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1974 ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு பிளான் போடுறதுக்காக இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆர் இந்த ஓப்பன் சிஸ்டமாக ஆஃப் எஜுகேஷனை பற்றி. ஏன்னா எந்த விஷயம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் ஸ்கூலே ஒரு ஃபார்மல் எஜுகேஷனே இல்லாமல் ஒரு நாட்டில் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து இந்த ஒரு சிஸ்டம் கல்வி முறையை கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஸோ அதனால ஒரு டிராஃப்ட் பிளான் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டியை இவர் அமைக்கிறாரு. அவங்க ஒரு டீட்டெயில்டாக ஒரு பிளான் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இங்கே இது திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இந்த மாதிரி ஓப்பன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கொண்டு வரலாமா அப்படின்னு இந்த கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் டிராஃப்ட் பிளான். ஸோ இதை வந்து அந்த டைரக்டரேட்டரை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பின்னாடி தான், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ நம்ம நாட்டோட கவர்மெண்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ண பின்னாடி தான் நம்ம வந்து ஓப்பன் ஸ்கூல் எஜுகேஷனே நம்ம நாட்டுக்குள்ளே வருது. அது வந்து 1979 டைரக்டரேட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் எஜுகேஷன்னே ஒன்று தனியாக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிபிஎஸ்சிக்கு ஒன்று, நம்ம மெட்ரிகுலேஷனுக்கு ஒரு போர்டு அந்த மாதிரி இருக்கோ, ஓப்பன் ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் ஒரு செப்பரேட் டைரக்டரேட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் எஜுகேஷன் 1979 வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 தான் சென்னைக்குள்ளேயே வருது. ஸோ ஓப்பன் ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1990 ஸோ இதெல்லாம் வந்து இந்த பீரியட், எந்தெந்த பீரியடில் என்னென்ன நடக்கிறது அப்படின்றது. 1990 நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. இது வந்து பார்லிமெண்ட் மூலமாக இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நொய்டாவில் இருந்தாலும் நிறைய பிரான்ச்சஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது இந்தியாவை சுற்றி. ஸோ மோர் தேன் 1500 ஸ்டடி சென்டர்ஸ் இருக்குது இதில். அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 27 ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்றதோட ஸ்கூல்ஸ் 27 இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் சிபி ராமசுவாமி ஐயர் ஃபவுண்டேஷன் ஆழ்வார்பேட்டில் இருக்குது. ஸோ அது தவிர கேவி ஸ்கூல் ஆவடியில், அதுக்கப்புறம் MEASI ஸ்கூல் அட் ப்ராட்வேல. ஸோ இங்கெல்லாம் ஸ்டடி சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே போய் நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டடி சென்டர் மாதிரி. பட் இது ஃபார்மல் கிடையாது, நீங்கள் வந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. எப்பயாவது உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் அதெல்லாம் வச்சாங்கன்னா இங்கே போகிற மாதிரி இருக்கும். அது தவிர அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஜாப் போக ஆரம்பிச்சிட்டிங்க, யூ ஆர் எம்ப்ளாய்ட் பட் யூ வாண்ட் டு கண்டினியூ யுவர் எஜுகேஷன்னா இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் மூலமாக பண்ணிடலாம். அது தவிர கம்ப்ளீட்டட் 16 இயர்ஸ், அது முக்கியம். அது தவிர எக்கனாமிக்கலி புவராக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இது ஒரு சீப்பான எஜுகேஷன் ஆக்சுவலாக. அதுக்காக குவாலிட்டியாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுலேயும் நம்ம ஸ்டடி சென்டர்ஸ் வச்சுருக்கோம், நிறைய குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது தவிர ரூரல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஸோ வில்லேஜில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்கனாலும் இந்த திறந்தவெளி மூலமாக படிக்கலாம். அடுத்து ட்ராப் அவுட்ஸ், நடுவில் பாதியிலே வந்து படிப்பை நிறுத்தினவங்க, ஃபெயில்டு இன் ஃபார்மல் எஜுகேஷன், இப்போ 12th ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க, ஃபார்மல் எஜுகேஷன்லாம் இதில் படிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் இன் வொகேஷ்னல் எஜுகேஷன், வேற ஒரு எஜுகேஷன் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து இதில் படிக்கலாம் ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் மூலமாக. வேறு ஏதாவது கோர்ஸ் மாதிரி வொகேஷ்னல் எஜுகேஷன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே, இதுக்குன்னு எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஃபங்க்ஷனிங் பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன்னா இது வந்து ஃபார்மல் எஜுகேஷன் மாதிரி கிடையாது. 9 to 4 நம்ம ஸ்கூல் போய் சொல்லித்தரது கிடையாது இது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இதை வச்சு எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 16 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அது தவிர இவங்க என்ன மாதிரியான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அண்ட் பர்சனல் கான்டாக்ட் கிளாஸஸ். ஸோ போஸ்ட் தபால் மூலமாக. ஸோ இப்போ நிறையா வந்துடுச்சு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக. இதுலேயும் நிறைய இமெயில் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லாம் இப்போ வச்சுக்கிறாங்க. ஸோ இல்லையா? ஸோ இப்போ வந்து அப்போ வந்து ஆனால் போஸ்ட்டு தான் மெயின் இந்த இதில். அப்போயே வந்து போஸ்ட் மூலமாகவே படிச்சிருக்காங்க. அண்ட் பர்சனல் கான்டாக்ட் கிளாஸஸ் மூலமாக
ஸோ இது மெயினாக வந்து வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடேஸில் தான் அவங்க வந்து வைப்பாங்க. ஸோ ஏன்னா ஜாப் போகிறவங்களும் படிக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வீட்டிலேருந்தே படிக்கிறதுக்கு இது வந்து உதவுது ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா நேராக வர முடியாதவங்க போஸ்ட் மூலமாக அனுப்பி படிச்சுக்குவாங்க. இதில் 5 லெவல்ஸ் இருக்குது, 5 லெவல் இருக்குது நீங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ 3, 5, 8, 10, 12 அப்படின்னு சொல்லிட்டு 12 ஸ்டாண்டர்ட்ஸ் கோர்சஸ் ஆர் கண்டக்டட் அட் 5 லெவல்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர ஃபார் 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். ஏன்னா வந்து அது பெரிய கிளாஸ் இல்லையா, ஸோ அதனால 5 சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷ், ரீஜனல் லாங்குவேஜ், சயின்ஸ், மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அது முக்கியம். அது தவிர சோஷியல், அப்புறம் ஒரு வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்வி முறையில் நீங்கள் படித்தாலும் இந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், அது அவசியம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு கல்வி முறையிலே அவங்க இதை பர்சியூ பண்ணிக்கலாம். அதாவது நான் ஃபார்மல் எஜுகேஷன் போல் இப்படியே படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க பாஸ் ஆனவங்க 12th அப்புறம் இதே மாதிரியே படிக்கலாம், இல்லை ஃபார்மல் எஜுகேஷன்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் அ இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் தராமலாம் இல்லை, ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேட். ஏன்னா இது கவர்மெண்ட் ரன் ப்ரோக்ராம், சாதா ப்ரைவேட்டோடது கிடையாது, இது இந்திய கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. அவங்க வந்து கண்டினியூ பண்ணணுன்னாலும் இந்த சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும். ஸோ இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் சீப் எஜுகேஷன். ஸோ எவ்வளோ சீப்புன்னு பாருங்கள். நான் எக்ஸாம் ட்வைஸ் அ இயர் கண்டக்ட் பண்ணணுன்னு சொன்னேன், அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் சீப், அதாவது மெயினாக வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்க மக்களுக்கு இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எஜுகேஷனை சீப்பான எஜுகேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. பட் த குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ₹1000 இட் இஸ் ஃபார் த 10th ஸ்டாண்டர்ட் கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து 1000லேயே வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஹோல் கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக 3,90,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கல்வி முறையில். அண்ட் ஸ்ட்ரென்த் 1990 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 தான் இருந்துச்சு. இப்போ 3 lakh வரைக்கும் பசங்க படிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கல்வி முறையில். ஸோ அது தவிர வி ஹாவ் த செகண்டரி, ஹையர் செகண்டரி அண்ட் காலேஜ் மூலமாகவும் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் மூலமாகவே நீங்கள் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகலாம் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலமாகவே. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பாவர்ட்டி லைன் கீழே இருக்க மக்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம் தான். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், த சேம் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ்ட். பாவர்ட்டியில் இருக்கவங்க, இல்லிட்ரேட்டாக இருக்கவங்க, படிக்காதவங்க, அதுக்கப்புறம் சோஷியல் பேக்வேர்ட்னஸ் நம்ம சொசைட்டியில் அது ரொம்பவே அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு இந்த சொசைட்டியில் சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லாதனால இந்த கல்வி மறுக்கப்படுது. ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கல்வி முறை நல்லது இல்லையா. அண்ட் மாஸ் எஜுகேஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த இந்தியா மாதிரி கண்ட்ரியில் கோடிக்கணக்கில் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் எஜுகேஷன் கொடுக்கணுன்னா ஃபார்மல் எஜுகேஷன் மூலமாக மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவும் இருக்கணும். அண்ட் இட் டெமோக்ரட்டைசஸ் எஜுகேஷன். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் கல்வி அப்படின்னு நீங்கள் வந்து எந்த விதமான கல்வி கொடுக்குறதுல இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது தவிர ரேசிங் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பீப்புள். ஸோ எல்லோரும், ஸோ நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா எல்லோரும் ஒரு டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்போம்னு பார்த்தா கிடையாது. ஒரு ஜென்ரேஷனில் ஃபஸ்ட் டைம் டிகிரி படித்தவங்களும் இருக்காங்க. பட் இப்போ வந்து நிலைமை மாறி இருக்கு, நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் எராடிகேட்டிங் இல்லிட்ரஸி. ஸோ அந்த படிக்காமல் இல்லாமல் எல்லாத்துக்குமே கல்வி அப்படின்றத கொடுக்கும்போது இல்லிட்ரஸி அப்படின்றதே இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் எழுத படிக்க தெரியணும் இல்லையா. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்டு பீப்புள் எஜுகேஷனை வந்து இது தருது. ஸோ நம்ம ஜாப் போகிறவங்களும் இதை படிக்கலாம்.
அண்ட் raising productivity and performance. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஜாபும் போயிட்டு படிக்கவும் செய்யலாம். ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ரியோட ப்ரொடக்டிவிட்டி இந்த இடத்துல கம்மியாகுது, நீங்கள் வந்து ஜாபும் போகிறீங்க, வேலையும் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு சிட்டிசனாக ஒரு வேலையும் பார்க்குறீங்க, கல்வியும் கற்றுக்குறீங்க. ஸோ அது ஒன்று. ஸோ that's it இந்த ஓப்பன் ஸ்கூல் சிஸ்டம் பற்றி. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது கொஷின் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் அ வீடியோ. ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.